புதுவையில் அக்ஷய பாத்திர உணவு தயாரிப்பு கூடம் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மாணவர் நலன் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு உறுதியளித்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லாஸ்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் அக்ஷய பாத்திர உணவு தயாரிப்பு மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களின் தரம், சுகாதார வசதிகள் மற்றும் செயல்பாட்டு முறைகள் குறித்து ஆய்வு செய்த அவர் உணவை சுவைத்து அதன் தரம் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து சிவாஜி சிலை அருகே அமைந்துள்ள பாத்திமா உயர்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்த ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பள்ளியின் தாளர் மகிமை சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தார். பின்னர் பள்ளியின் கல்வி மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தோடு ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த ஸ்மார்ட் போர்டு வசதி, போதுமான அளவில் பெஞ்ச் மற்றும் டெஸ்க் வசதிகள், கூடுதல் கழிப்பறைகள், சுத்தமான பள்ளி சூழல் மற்றும் மாணவர்களின் திறன் வளர்ச்சிக்கான சிறப்பு திட்டங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் கழிப்பறை வசதிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாணவர்களோடு கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர் விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பள்ளியின் பின்புற பகுதிகள் மழைக்காலங்களில் நீர் தேங்குவதால் பாதிப்பு ஏற்படுவதாக ஆசிரியர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த இடத்தை உடனடியாக தூர்வாரி சீரமைத்து பாதுகாப்பு வேலி அமைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணைவேந்தர் மோகனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேராசிரியர்களோடு கல்வி மற்றும் வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மேலும் புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கில் உருவாக்கப்பட்ட ரைசிங் புதுச்சேரி என்ற புத்தகத்தையும் துணைவேந்தருக்கு வழங்கினார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அட்டல் இன்குபேஷன் சென்டரை பார்வையிட்டவர் மாணவர்கள் உருவாக்கியுள்ள புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்து அவர்களோடு கலந்துரையாடி புதுமை முயற்சிகளையும் பாராட்டினார். புதுவை அரசின் போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மாவுடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்திப்பு. புதுவையில் பொது தனியார் கூட்டாண்மை PPP முறைகள் இயக்கப்படும் மின் பேருந்துகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் எதிர்கொள்ளும் குறைகள் மற்றும் பிரச்சினைகள் மற்றும் புதுவையின் முக்கிய சந்திப்புகளில் யூ-டர்ன் அமைப்பை செயல்படுத்த கோருதல் குறித்தான மனுவை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுவை அரசு சாலை போக்குவரத்து கழக மின்சார பேருந்து ஓட்டுநர்களின் ஊதிய பிரச்சினை தொடர்பாக நேரில் சென்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீர்வு காண உறுதியளித்தார். புதுவை அண்ணா சிலை அருகே உள்ள மின்சார பேருந்து சார்ஜிங் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அங்கு பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் மின்சார பேருந்து ஓட்டுநர்களை சந்தித்து ஊதிய நிலுவை, பணி சூழல் மற்றும் பணி நேரம் தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளை எடுத்துரைத்தார். மத்திய அரசு நிர்ணயித்துள்ள ஊதியத்தை வழங்காமல் நிர்வாகம் தாமதப்படுத்தி வருவதாகவும் இதுகுறித்து பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மின்சார பேருந்துகளை இயக்குவதில் தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் நிலவுவதாகவும் குறிப்பாக நேர ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாகவும் ஓட்டுநர்கள் முறையிட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சி வழக்கறிஞர் குழு அனுப்பப்பட்டு கடந்த 2 நாட்களாக வழக்கறிஞர்கள் ஓட்டுநர்களுடன் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வந்த நிலையில் நேற்றிரவு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று சுமூகமான தீர்வை எட்டுவதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டார். பிரச்சினைக்கு தீர்வு காண நிர்வாகத்தின் உரிய பிரதிநிதிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஓட்டுநர்கள் வலியுறுத்திய நிலையில் இன்று நிர்வாக தரப்பினர் சந்திப்பதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஓட்டுநர்கள் மற்றும் நிர்வாகத்தின் அடிப்படை கோரிக்கைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து சுமூகமான தீர்வை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்தார். மேலும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்து அதுவரை பொதுமக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் வேலைநிறுத்தத்தை தொடராமல் மின்சார பேருந்து சேவையை வழக்கம் போல இயக்குமாறும் ஓட்டுநர்களிடம் அவர் கேட்டுக் கொண்டார்.
தொடர்ந்து மின்சார பேருந்தில் பயணம் செய்து ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் இடையூறுகளையும் அவர் நேரில் கேட்டறிந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசுவாமி, வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் கட்சியின் வழக்கறிஞர் குழு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவையில் ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்க கூட்டம் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த விடுவிக்கப்பட்ட கோரிக்கைகளை விரைந்து முடித்து தருவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். புதுவை ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் தலைவர் தணிகாசலம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மழைநீர் தேங்காமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க வேண்டும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் அமைக்க வேண்டும், தெருநாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் சாலைகளில் மாடுகள் மேய்வதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சென்னையை சார்ந்த பிரபல திட்ட மேலாண்மை நிறுவனமான VPRC குழுவினர் காமராஜர் நகர் தொகுதியை மேம்படுத்துவதற்காக தொகுதியின் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர். ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், சுதந்திர பொன்விழா நகர் உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் பாதைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தியை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி, காமராஜர் நகர் தொகுதியின் குறை தீர்க்கும் குழு பொறுப்பாளர் ஷஜிதா ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை பெரியகடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக உறுதியளித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று புதுவை பெரியகடை காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது காவல் நிலைய கட்டிடத்தின் நிலை, குடிநீர் வசதி, வரைபட பராமரிப்பு மற்றும் பதிவுகள் ஆகியவற்றை பார்வையிட்டார். மேலும் காவல் நிலைய வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் கழிவறை வசதிகளையும் ஆய்வு செய்து அவற்றை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் போலீசாரின் கோரிக்கையாக தற்போது பணியாற்றும் கட்டிடம் வாழ வசிக்க தகுதியற்ற கட்டிடமாக இருப்பதால் அதற்கான புதிய நிலைய கட்டிடம் அமைக்கும் தேவைகள், மின்கல ரோந்து வாகனங்கள் மற்றும் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்தனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினரின் தேவைகளை கருத்தில் கொண்டு அனைத்து கோரிக்கைகளும் அடிப்படை வசதிகளும் விரைவாக நிறைவேற்றப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். புதுச்சேரி பல்கலை விடுதிகள் மாணவி தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவாவூர் நேதாஜி நகர் கொடிமரத்து வீதியை சார்ந்தவர் செந்தில்குமார் மகள் உமா மகேஸ்வரி, வயது 22, புதுச்சேரி பல்கலைக்கழக விடுதியில் தங்கி BSc கணிதம் இறுதியாண்டு படித்து வந்தார். இவர் குடும்ப பிரச்சினை காரணமாக கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்து வந்தார். இந்நிலையில் நேற்று இறுதியாண்டு சேர்வதற்காக தனது தந்தையை மொபைலில் தொடர்பு கொண்டார். அவர் போனை எடுக்காததால் மனமுடிந்த அவர் தனது நண்பருக்கு போன் செய்து தனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று கூறி போனை துண்டித்தார். இதனையடுத்து அவரது நண்பர் அளித்த தகவலின் அடிப்படையில் விடுதி காப்பாளர்கள் சென்று பார்த்தபோது விடுதி அறையில் உள்ள ஃபேனில் உமா மகேஸ்வரி தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்தார். அதிர்ச்சியடைந்த விடுதி காப்பாளர் சக ஊழியர்களின் உதவியுடன் உமா மகேஸ்வரியை மீட்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உமா மகேஸ்வரி ஏற்கனவே இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். இதுகுறித்து இதன் அடிப்படையில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தமிழக முதல்வரை போல ஊழல் செய்ய மாட்டோம் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கூற முடியுமா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
புதுச்சேரி அமைச்சரவையில் இலாகா ஒதுக்கீடு மற்றும் சபாநாயகர் பதவிக்காக பாஜக கட்சியினர் முதல்வர் ரங்கசாமியிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டவர், பாஜக கட்சியிடம் அடிபணியாமல் இதே பாணியிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தற்போது முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடுகளில் மாற்றம் தெரிவித்ததாக குறிப்பிட்ட நாராயணசாமி, சபாநாயகர் நியமனம் தொடர்பான கோப்பை ஆளுநர் திருப்பி அனுப்பியதற்கான காரணத்தை அவர் விளக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அமைச்சர்களுக்கு இன்னும் இலாகாக்கள் ஒதுக்கப்படாததால் புதுச்சேரியில் அனைத்து அரசு துறைகளும் முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியின் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், தமிழக முதல்வர் போல நான் ஊழல் செய்ய மாட்டேன் என்று ரங்கசாமியால் கூற முடியுமா என்று வினவினார். முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக முதல்வரிடமிருந்து நிர்வாக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். விதிமுறைகளை மீறி போட்டில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் சுற்றுலாத்துறை இயக்குநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் சுற்றுலாத்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பொதுமக்கள் கடலின் அழகை ரசிக்கும் வகையில் கடலோர பகுதியில் போட்டில் சென்று பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் போட்டில் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதாக வந்த புகாரை தொடர்ந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுற்றுலாத்துறையினர் ஆய்வு செய்து 5 போட் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் நேற்று உப்பளம் துறைமுகத்தில் சுற்றுலா பயணிகளை ஒரு போட்டில் விதிமுறைகளை மீறி அதிக நபர்களை ஏற்றி செல்வதாக கடலோர காவல்படை போலீசாருக்கு தகவல் சென்றது. இதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் கடலோர போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் ஒரு போட்டில் விதிமுறைகளை மீறி பயணிகளை ஏற்றி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த போட் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் சுற்றுலாத்துறை இயக்குநருக்கு பரிந்துரை செய்தார். சுற்றுலா தலங்களில் கடலோர காவல்படை போலீசார் ஆய்வு மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 6 பேர் ரூபாய் 1.60 லட்சம் இழந்திருக்கிறார்கள். புதுச்சேரியை சார்ந்தவர் சமூக வலைதளத்தில் குறைந்த விலைக்கு இனோவா கிறிஸ்டா காரை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவற்றை ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்துள்ளார். இதனை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 63,000 செலுத்தியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த கார் வீட்டிற்கு வரவில்லை. அதன் பின் மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. திராசிப்பேட்டையை சார்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் ஆடை விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அவற்றை ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் முன்பணம் செலுத்தும்படி தெரிவித்திருக்கிறார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 43,140 செலுத்தி ஏமாந்துள்ளார். அதேபோல அண்ணா சாலையை சார்ந்தவர் 32,415, முருங்கப்பாக்கத்தை சார்ந்த பெண் 2,949, முத்தியல்பேட்டையை சார்ந்தவர் 10,000, தொண்டமானத்தை சார்ந்தவர் 8,800 என 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,60,304 இழந்திருக்கிறார்கள். புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்ற ஸ்ரீவாரி சீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கல்யாண உற்சவம் திட்டம் மற்றும் புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து ஆண்டுதோறும் திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வருகிறது. 7ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நேற்று ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெற்றது. அங்கு சுவாமிக்கு காப்பு கட்டி சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சிவக்கொழுந்து, MP செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாராயணசாமி, மோகன்தாஸ், சார்லஸ் மார்டின், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஜ மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாங்கனிகளை வீசி வழிபட்டனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மாங்கனி இறைத்தல் நேற்று பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. பரமசிவன் பிச்சாண்ட மூர்த்தியாக வீதி உலா வந்தபோது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் வீடுகள் மற்றும் மாடிகளிலிருந்து மாங்கனிகளை இறைத்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரண்ட பக்தர்கள் மாங்கனிகளை பெற்றுக்கொண்டு வழிபட்டனர். காரைக்கால் அம்மையார் பெற்ற தெய்வீக மாங்கனி வரலாற்றை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் இத்திருவிழா பக்தர்களின் ஆன்மீக நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சிறப்புமிக்க விழாவாக விளங்குகிறது. மாங்கனி திருவிழாவையொட்டி காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் கலைஞருக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
மேலும் வீதிகள் தோறும் 60க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கோபுரம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் மெக்கானிக் ஒர்க் இன்ஸ்பெக்டர் மற்றும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு பணி முடித்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், சீனியர் மெக்கானிக் மற்றும் மெக்கானிக் பதவிகளை ஒன்றாக இணைத்து மெக்கானிக்காக மாற்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இன்று பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், பல ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு வழங்க வேண்டி போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. தொடர்ந்து இதே நிலை நீடிக்கும். ஆனால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வாயர் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும், சாலை போக்குவரத்து கழகத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக பணிமனை முன்பு நடைபெற்ற வாயிற் கூட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதி ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மாவட்ட ஆட்சியரோடு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை அறிந்து தொகுதி முழுவதும் அதிகாரிகளோடு சென்று தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை குறித்தும், இலவச மனைப்பட்டா மற்றும் அப்பகுதியில் உள்ள 30,000 சதுர அடிகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தனர். இப்பகுதி மக்களுக்கு இலவசமாக மனைப்பட்டா வழங்குவது குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவது குறித்தும் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள கூரை வீடுகளை கல்வீடாக மாற்றுவதற்கு உள்ள சாத்தியக்கூறுகள் குறித்தும், கோவில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று அவர்களுக்கு கல்வீடு கட்ட நிதி உதவி பெற்று தருவது குறித்து மாவட்ட ஆட்சியரை அழைத்து வந்து ஆலோசனை நடத்தியதாகவும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்பது குறித்து கலந்து பேசியதாக தெரிவித்தார். இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் ML லஹேரா மறைவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ML லஹேரா இந்திய ராணுவத்தில் தலை சிறந்த வீரராகவும் திறமையான நிர்வாகியாகவும் சிறந்த தேச பக்தராகவும் திகழ்ந்தவர். மேலும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருந்த காலத்தில் மக்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறையுடன் நேர்மை, அர்ப்பணிப்பு, உயர்ந்த பொது சேவை மனப்பான்மையுடன் தன் அரசியல் சாசன பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றினார். 2004 ஏற்பட்ட சுனாமியின் போது பாதிக்கப்பட்ட கிராமங்களும் மக்களும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட அக்கறையும் அர்ப்பணிப்பு மிக்க சேவையும் புதுச்சேரி மக்களின் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு நாட்டிற்கும் அவருடன் நெருங்கி பழகியவர்களுக்கும் இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏம்பலம் தொகுதியில் ரூபாய் 65 லட்சம் மதிப்பில் 5 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள புதிய டிரான்ஸ்பார்மர்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாப்பாக்கம் பகுதியின் மின் தேவை மற்றும் குறைந்த மின்னழுத்த குறைபாடுகளை போக்கும் விதமாக
மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்பில் சுமார் 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிருமாம்பாக்கத்தில் 3 இடங்களிலும் பனித்திட்டு சுனாமி நகரில் புதிதாக மின்சார டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை பயன்பாட்டிற்கு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து இயக்கி வைத்தார். முன்னதாக கிருமாம்பாக்கம் பொறையத்தம்மன் கோவில் அருகே 18 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை இளைநிலை பொறியாளர் பாரதி, என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீனவ சமுதாய மக்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மீனவம் காப்போம் அமைப்பு சார்பில் மீனவ சமூகத்தின் பிரச்சினைகளை சட்டப்பேரவையில் நேரடியாக எடுத்துரைக்க மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி 3 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மீனவம் காப்போம் அமைப்பின் தலைவர் செல்வநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் இன்று தொடங்கியது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களை சார்ந்த முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து அவர்கள் கூறுகையில் மீனவர்களின் வாழ்வாதாரம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கோரிக்கைகளுக்கு குரல் கொடுக்கவும், கடலோர பாதுகாப்பு மற்றும் மீனவ நலத்திட்டங்களை வலுப்படுத்தவும், சமூக நீதியை உறுதி செய்ய மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ், ரவிக்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். தேசிய அளவிலான 2ஆம் ஆண்டு கைப்பந்து போட்டி புதுச்சேரி திருக்காஞ்சியில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் புதுச்சேரி அணிகள் முதலிடம் பெற்று இரட்டை சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்தனர். ஆண்கள் பிரிவில் தமிழ்நாடு 2ஆம் இடம், டெல்லி 3ஆம் இடம், தெலுங்கானா 4ஆம் இடம் பெற்றன. பெண்கள் பிரிவில் சத்தீஸ்கர் 2ஆம் இடம், மகாராஷ்டிரா 3ஆம் இடம், தெலுங்கானா 4ஆம் இடம் பிடித்தனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. பரிசளிப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், மோகன்தாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினர். புதுச்சேரியில் தேசிய அளவிலான நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கோப்பை வழங்கினார். புதுச்சேரி முத்தியல்பேட்டை வாசவி பள்ளியில் நடந்த தேசிய அளவிலான நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசு மற்றும் கோப்பை வழங்கினார். புதுச்சேரி அமெச்சூர் நெட்பால் சங்கம் சார்பில் 5வது தேசிய அளவிலான ஃபர்ஸ்ட் 5 சீனியர் தேசிய நெட்பால் சாம்பியன்ஷிப் ஆண்கள் மற்றும் பெண்கள் போட்டிகள் கடந்த 4 நாட்களாக நடைபெற்றது. முத்தியல்பேட்டையில் உள்ள வாசவி சர்வதேச பள்ளிகள் நடந்த போட்டிகளின் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் சார்ந்த 520 வீரர்கள் பங்கேற்றனர். 104 பயிற்சியாளர்களும் பங்கேற்றனர். போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஹரியானா முதலிடமும், புதுச்சேரி அணி 2ஆம் இடமும், தெலுங்கானா அணி 3ஆம் இடமும் பிடித்தது. இதேபோல பெண்கள் பிரிவில் பஞ்சாப் அணி முதலிடமும், ஹரியானா அணி 2ஆம் இடமும், புதுச்சேரி அணி 3ஆம் இடமும் பிடித்து சாதனை படைத்தனர். இதன் பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், இந்திய நெட்பால் கூட்டமைப்பின் தலைவர் சுமன் கௌஷிக், பொதுச் செயலாளர் விஜேந்தர் சிங், வாசவி சர்வதேச பள்ளியின் தலைவர் வேணுகோபால், புதுச்சேரி அமைச்சூர் நெட்பால் தீபராஜன், சங்க தலைவர் பாரத், அனிதா, வாசவி சர்வதேச பள்ளி பொருளாளர் சர்க்குருநாதன், வாசவி சர்வதேச பள்ளி மாரிமுத்து உட்பட பலரும் பங்கேற்றனர். வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை காலணிகள் வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு, கொம்பாகம் உள்ளிட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் சேவைகள் குறித்து தேவைகள் குறித்தும் கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் போட்டியை வருகின்ற ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடத்துகிறது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிறுவனர் திருவேங்கட மற்றும் தலைவர் பழனி ஆகியோர் பேசும்போது, புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து 13வது ரேங்கிங் ஓபன் நேஷனல் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் தேசிய அளவிலான போட்டியை வருகின்ற ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஸ்கேட்டிங் ரிங்கில் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகள் 6 முதல் 8 வயது வரை, 8 முதல் 10 வயது வரை, 10 முதல் 12 வயது வரை, 12 முதல் 15 வயது வரை, 15 முதல் 18 வயது வரை மற்றும் 18 வயதுக்கும் மேற்பட்டோர் என்ற பிரிவுகளில் நடைபெறுகிறது என்றும் குறிப்பிட்ட அவர்கள், இந்த போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 1500 ஸ்கேட்டர்கள் பங்கேற்க உள்ளனர். இது நாட்டின் மிகப்பெரிய ஸ்கேட்டிங் நிகழ்வுகளில் ஒன்றாகும் என்று குறிப்பிட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பெருமை சேர்க்கும் இந்த போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைப்பதாகவும் அவர்கள் குறிப்பு தெரிவித்தனர். ஏடியின் முன்னதாக சாம்பியன்ஷிப் போட்டியின் அதிகாரப்பூர்வ லோகோ புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிர்வாகிகள் வெளியிடப்பட்டது. பேட்டியின் போது பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஜெயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். ரோட்டரி மாவட்டம் 2981 புதிய ஆளுநராக பதவியேற்ற வைத்தியநாதன் ரூபாய் 10 கோடி மதிப்பிலான மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்ய உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய மாவட்ட ஆளுநராக வைத்தியநாதன் புதுச்சேரி ஓஷன் ஸ்பிரே ரிசார்ட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்றார். புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 160 ரோட்டரி சங்கங்களின் ஒருமனதான ஆதரவுடன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆளுநர் என்ற சிறப்பை அவர் பெற்றுள்ளார். பதவியேற்பு விழாவில் பேசிய அவர், தனது ஓராண்டு பதவிக்காலத்தில் ரூபாய் 10 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படி புதுச்சேரியில் அதிநவீன இரத்த வங்கி அமைத்தல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், ஏழை மற்றும் விதவை பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல், அரசு மருத்துவமனைகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக நல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மேலும் புதிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் 32 மண்டலங்களுக்கான உதவி ஆளுநர்களும் பொறுப்பேற்றனர். 2025-26ஆம் ஆண்டின் மாவட்ட ஆளுநர் லியோன் புதிய ஆளுநருக்கு அதிகாரப்பூர்வமாக பதவியை ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பிரைட் அமைப்பின் 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. புதிய தலைவராக நவீன் பாலாஜி, செயலராக ரூவவேல் பொறுப்பேற்றனர். முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், ரோட்டரி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ரோட்டரியன்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். திருபுவனை சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரிய மூலமாக வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறுவதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறுவதற்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சார்ந்த 10 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளுக்கான 3ஆம் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் இணைநிலை பொறியாளர் பாஸ்கர், திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் பலரும் கலந்து கொண்டனர். கிராமப்புற பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக இயங்கி வரும் புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் 2026 சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 350க்கும் அதிகமான மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு யோகாவின் அவசியம் மற்றும் அதன் உடல் மனநல பயன்கள் குறித்து மாணவர்களிடம் உரையாற்றினார்.
இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஒழுக்கம் மற்றும் ஆர்வத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். இதன் மூலமாக ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டியதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் காலை உணவும் வழங்கப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் ஓடும் ரயிலில் யோகா போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது சர்வதேச யோகா தின விழா ஓடும் ரயிலில் உற்சாகமாக நடைபெற்றது. உடல் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 5 வயது முதல் 65 வயது வரையிலான சிறுவர்கள், சிறுமியர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் என திரளானோர் ஆர்வமோடு பங்கேற்று யோகாசனங்களை மேற்கொண்டனர். யோகா மற்றும் யோகா விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு சாதனைகள் படைத்த ஆசிரியர்களான தர்ஷன் மற்றும் அன்புமதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பயிற்சிகள் பங்கேற்பாளர்களுக்கு பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. யோகா மூலம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உற்சாகத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டதுடன் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி, உமா மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வருமான வரித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய கூடுதல் வருமான வரித்துறை அதிகாரி செல்வி ஆறுமுகத்தின் பணி ஓய்வு பாராட்டு விழா தனியார் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ரேஞ்ச் இணை ஆணையர் அன்பழகன் தலைமை தாங்கினார். வருமான வரித்துறை அதிகாரி செங்குட்டுவன் மற்றும் இணை ஆய்வாளர் ஆணையாளர் அனுப்பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செல்வி ஆறுமுகத்திற்கு சிறப்பான பணி சேவையை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினர். மேலும் புதுச்சேரி, கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதிகளை சார்ந்த வருமான வரித்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு பணி ஓய்வு பெறும் செல்வி ஆறுமுகத்திற்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். ஆசிரியர்களை பிற பணிகளில் ஈடுபடுத்த அதிகாரிகளுக்கு ஆளுநர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு துறைகளில் ஒரே இடத்தில் 3 ஆண்டிற்கு மேல் உள்ளவர்களை கட்டாய இடமாற்றம் செய்யவும், குறிப்பாக பிராந்திய அளவில் இடமாற்றம் செய்திட உத்தரவிட்டார். அதேபோன்று பிற துறை பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஆசிரியர்களை திரும்பப் பெற அதிகாரிகளுக்கு ஆளுநர் கைலாசநாதன் உத்தரவிட்டுள்ளார். ஆளுநரின் இந்த அதிரடி உத்தரவால் கற்பித்தல் பணியை தவிர்த்து எல்டிசி, யுடிசி பணிகளில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் தனது அதிரடி உத்தரவை தொடர்ந்து கண்காணித்து நடவடிக்கை எடுத்து பிற துறைகளில் உள்ள ஆசிரியர்களை மீண்டும் கற்பித்தல் பணிக்கு கொண்டுவர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வில்லியனூரில் பிரம்மோற்சவம். தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி தினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். பிரம்மோற்சவத்தின் 8ஆம் நாள் உற்சவத்தையொட்டி யாதவ குல சமூகத்தினரின் உபயத்தில் நேற்றிரவு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாளும் திருமங்கை ஆழ்வாரும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வேடுபரி உற்சவத்துடன் மாடவீதிகளில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த நிகழ்வில் யாதவ குல சமூகத்தை சார்ந்த உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவீதி உலாவின் போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பெருமாளை தரிசித்து அருள் பெற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாக அதிகாரி சதானந்தராமன் தலைமையில் பிரம்மோற்சவ உபயதாரர்கள், பக்தர்கள், பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் பகுதியின் பொதுமக்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில்
ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 144வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வெளியூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 144வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலை வாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று பக்தர்களும் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. வெளியூர் வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியூரில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் 22ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழாவையொட்டி தினமும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். வேத மந்திரங்கள் முழங்க திருத்தேரோட்டத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், பக்தர்கள் மற்றும் வெளியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.